ஆனா ஒரு வீடு மட்டும் அந்த இடத்துல நிலைத்து நிக்குது. அப்போ அவங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, எப்படிப்பா உன்னோட வீடு மட்டும்தான்? அவர் சொல்றார் அந்த இடத்துல, என்னுடைய செவருங்க ஸ்ட்ராங்கா இல்லாத இருக்கலாம், ஆனா என்னுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் எல்லா விதமான வள்ளம் வந்தாலும் கூட அதை அசைக்க முடியாத நிக்குதுன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை புயல் காற்று வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் சவால்கள் வந்தாலும் கூட நமக்கு அசைக்கப்படாத முடியாத அளவுக்கு அசைக்கப்படாத படிக்கு நம்மை தாங்கிக் கொள்வது எது? அப்ப அவருடைய வல்லமை, அந்த அஸ்திவாரம் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து. நமக்கு அஸ்திவாரம், இந்த பில்டிங்குள்ள அஸ்திவாரம் இருக்கிறது தெரியாது, என்ன செவருங்க தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட எப்படி இவங்களுடைய வாழ்க்கை மட்டும் எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்களே, இவங்க வீட்டுல எல்லாம் கஷ்டம் இல்லையா, இவங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை இல்லையா, இவங்களுக்கெல்லாம் சோதனை இல்லையா அப்படின்னு சில பேர் பார்ப்பாங்க. ஆனா உங்களுடைய வேறு எங்க இருக்கிறது, உங்களுடைய அஸ்திவாரம் எங்க இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஏன் எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க இயேசு மேல சார்ந்து கொள்ள அவர் உங்களை பலப்படுத்துறவராக இருக்கிறார். அவருடைய மகிமையின் வல்லமை உங்களுக்குள்ளே இருப்பது நிமித்தமாக. அல்லேலூயா. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். The strength of the house was not visible, the foundation was. நம்முடைய அஸ்திவாரம் தான் நமக்கு பலனாக இருக்கிறது. அப்போ நாம சபையோராக இருக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறவராக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக அழுத்தங்கள் வரலாம், அநேக பாரங்கள் வரலாம். எப்படியாப்பட்ட அழுத்தங்கள்? பண பிரச்சனைகள் வரலாம், ஃபேமிலியில டென்ஷன் இருக்கலாம், உடம்பு சரியில்லாத போகலாம், மாம்சத்துல குறை வரலாம், அல்லது நம்முடைய உணர்ச்சி பூர்வமான நம்முடைய மைண்ட் எமோஷன்ஸ் ஒரு அலைமோதுவது போல உள்ளத்துல யோசித்து 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 சோர்ந்து போயிட்டு இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல பவுல் எப்படின்னாக்கா, நமக்கு புயல் காற்று வரும்போது அந்த புயல் காற்றுலாம் வரக்கூடாதுன்னு பிரேயர் பண்ணல. ஆனா கொலோசியர் சபையை சுத்தி பார்க்கலாம், அங்க இருக்கிற இடத்தை பார்க்கும்போது எல்லா விதமான போராட்டங்கள், கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன் தான் வள்ளம் போல, அந்த வள்ளத்துல இவங்க மூழ்கிடாதபடிக்கு, குழம்பிடாதபடிக்கு தேவனுடைய மகிமையின் வல்லமை அவருக்குள்ள இருக்கட்டும், பொறுமை இருக்கட்டும், சாந்த குணம் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும்னு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நமக்கு என்ன பண்ற, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது ஐயோ எனக்கு பணத்தை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க. பிரச்சனை வந்தாலும் கூட இயேசுவே நீதான் என்னுடைய எஜமானனா இருக்கிறேன், உம்மை சார்ந்து கொள்ள, உமக்குள்ள நான் பொறுமையா இருக்க, எதையும் தாங்கிக்கூடிய உம்முடைய பலத்தை, உம்முடைய வல்லமை எனக்கு தாங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறது போல ஜெபிக்கும் போது நமக்கு எல்லா சூழ்நிலையும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், சோர்ந்து போக மாட்டோம். இதைத்தான் நம்ம இன்னைக்கு 3 விதமாக நம்ம பார்க்க போறோம். So he prays that they remain strong during the storm. அந்த புயல் காற்று வரும்போது கூட நாம எப்போ பலத்தோடு கூட இருக்கிறது. ஆமென். திடீர்னு நல்லா தான் போயிட்டு இருப்போம், திடீர்னு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துடும், பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்துடும், இல்ல ஊர்ல இருந்து இருக்கிறவங்க ஏதாவது கலக்க மூட்டிட்டு போயிடுவாங்க. நல்லா தானே போயிடுச்சு, இனிமே இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை. அவங்க வரும்போது கூட, அவங்க பேசும்போது கூட நீங்க திடமனதோடு கூட இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமையில இருக்கும் போது எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரீம் போறவங்களாக இருப்போம், இனிமே பேச மாட்டோம், இனிமே அங்க போக மாட்டோம் இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த உலகத்தை யாரும் வாழ முடியாது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவங்க வீட்டுக்கு வருவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க வீட்டில் இருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல போராட்டங்கள், பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள எப்படி மகிழ்ச்சியாக நீங்க வாழ்வது, எப்படி நான் பொறுமையாக இருப்பது?
ரெண்டு காரியம் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல பேஷன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ், இங்கிலீஷ்ல பொறுமை. இந்த பொறுமைன்னு சொல்லும் போது நாம மனித இடத்துல தான் பொறுமைன்னு சொல்லி இன்னும் ஒரு பைபிள் ஸ்டடி நான் பார்க்குறேன். இதுக்கு ஒரு ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க, அதுல தான் இதை பேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பொறுமைக்கும் என்டியூரன்ஸ்க்கும் எப்படின்னாக்கா, பொறுமை நம்முடைய சூழ்நிலைகள், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும்போது எனக்குள்ள எவ்வளவு பொறுமை இருக்கிறது, இருக்க வேண்டும். அதுதான் பொறுமை. என்னை சுற்றிலும் குழம்பிக் கொண்டு இருக்குது. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை புயல் காற்று வந்தாலும் கூட அதை தாங்கிட்டு நான் பொறுமையா இருக்கணும்னாக்கா அது அவருடைய பொறுமை எனக்குள்ள வந்தாதான். ஆவியானவர் தான் பொறுமை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இது புரியுதுங்க? ஹல்லேலூயா. என்டியூரன்ஸ் சொல்லும் போது அந்த சாந்த குணம்னு சொல்லி, அதாவது இன்னொன்று லாங் சஃபரிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பார்க்கும்போது ஒரு ஏதாவது ஒரு மெட்டல் கீழே ஒரு இரும்பு வச்சிருப்பாங்க, மேலே ஒரு இரும்பு வச்சிருப்பாங்க. எதனா ஒரு காயின் சென்டர்ல வச்சுட்டாக்கா அந்த ரெண்டு இரும்புக்கு மத்தியில் ஒரு ஏதாவது ஒரு மெட்டல், ஒரு போல்ட் நெட் ஏதாவது வச்சுட்டாங்கனாக்கா இதை போட்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அந்த போல்ட்டு உள்ள போகும் போகும் போகும். அது ஸ்ட்ரெஸ் என்டூரன்ஸ் எடுக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது. ஆனால் சில நேரங்களை பார்க்கும்போது டக்குன்னு ஒடிஞ்சிடும். அந்த உடையறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுத்தத்தை அது தாங்கக்கூடியது, அதுதான் என்டூரன்ஸ். தாங்கக்கூடிய சக்தி, ஒரு பொருளுடைய தாங்கக்கூடிய சக்தி. அப்போ நம்ம சுற்றிலும் எவ்வளோ அழுத்தங்க வந்துட்டே இருக்கும் போது, இந்த அழுத்தங்கள் எங்க வருதுன்னு சொன்னாக்கா, நம்ம சந்திக்கிறதான ஜனங்க, நம்ம வீட்டில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், சபையில் இருக்கலாம், ரொம்ப கஷ்டமான ஜனங்களை சந்திக்கும் போது எனக்குள்ள சாந்த குணம் வேணும்னு சொல்லி, அங்க இருக்கிற கொலோசியருக்கு சாந்த குணம் வரணும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் பிரேயர் பண்றவரா இருக்கிறார். பொறுமை டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல மேனேஜ் பண்ண, சாந்த குணம் என்டூரன்ஸ் டிஃபிகல்ட் பீப்புளை மேனேஜ் பண்ண அவருடைய பலன் தேவையாக இருக்கிறது. இந்த பொறுமையும் இந்த சாந்த குணத்துக்கு மத்தியில எவ்வளோ தான் டென்ஷன் இருந்தாலும் கூட மகிழ்ச்சி அவருடைய நாம மகிமைக்காக. ஆமென். பொறுமை, சாந்த குணம், மகிழ்ச்சி, இது மூணு எந்த சூழ்நிலையில வேணா வரலாம், ஆனால் அதுக்கு அவருடைய வல்லமை தேவையா இருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? அப்போ இது மூணு காரியத்தை நம்ம பிரித்து பார்க்கலாம். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற மேபி ஆல்மோஸ்ட் 80 to 90% ஸ்திரீயர்களாகவே இருக்கிறீங்க. ஸோ அதனால சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நாங்கள் தான் எடுக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்குறோம் ஸ்ட்ரென்த் ஃபார் சர்க்கம்ஸ்டன்சஸ். நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும் போது அதுக்கு நமக்கு பலன் தேவையாக இருக்கிறது. அதற்காக அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துல எத்தனை சூழ்நிலைகள், அங்கே இருக்கிறவங்க வித்தியாசமான காரியங்களில் அவங்க விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்க, அதன் மத்தியில் தேவன் உடைய பலன் அவர் ஜெபிக்கிறாரு. ஸோ பேஷன்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ், எத்தனையோ சோதனைகள். அப்போ எப்படியாப்பட்டது, எனக்கு ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில எனக்கு எப்படி தாங்கக்கூடியதான பலன் எங்கேருந்து வருது? சோதனை, ஹார்ட் சீசன்ஸ். நாம ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல நமக்கு ஜெபம் டிலே, ஆன்சர் வரல, டைம் எடுக்குது. நமக்கு என்ன பண்ணுவோம்? நான் சொன்னது போல யாரோ ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, நல்லா தான் போயிடுச்சு, 2 நாள் நல்லா இருந்தாங்க, 3 நாள் கலக்க போட்டு விட்டுருப்பாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டில் சூழ்நிலை, அல்லது பண பிரச்சனை, அல்லது சுகவீனமான சிச்சுவேஷன், அல்லது ஏதோ பில் கட்டணும், நமக்கு பணம் இல்லை, எங்க போய் கேட்கறது? நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில்? இவங்களை தேடி அவங்கள தேடி, ஐயோ அம்மம்மா நான் பண்ணிக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? We pray that they might be strengthened in the glorious power. அவருடைய மகிமையின் வல்லமையினால இந்த சூழ்நிலைகளை, இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் saying that God strengthens believers to remain steady during hardship. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கூட நாம நிலை நிற்கிறவர்களாக, கர்த்தருடைய வல்லமையினால நிலை நிற்கிறவர்களாக.
இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 5:3-4 suffering produces perseverance. 5வது அதிகாரம் 3 we can rejoice too when we run into problems and trials. பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைக்குள்ள போகும்போது கூட நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் இவைகளெல்லாம் நம்முடைய நன்மைக்கே. இதை தாங்கக்கூடிய அளவுக்கு they help us to learn to endure. இந்த சோதனைகள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எப்படி இதெல்லாம் சகித்து கொண்டு தாங்கிக் கொண்டு போக முடியும்ன்றது நமக்கு இதுல இருந்து கத்துக்கிறோம். அப்ப அந்த சகிப்பு தன்மை நமக்குள்ள என்ன பண்ணுதுனாக்கா, நமக்குள்ள இருந்து இயேசுவை போல குணாதிசயத்தை உருவாக்குகிறது. பிரச்சனைக்குள்ள, போராட்டத்துக்குள்ள போகலனாக்கா நாம அப்படியே தான் இருப்போம். ஆனா பிரச்சனைகள் வரும்போது எப்போ தேவனுடைய வல்லமைக்குள்ள சார்ந்து கொள்றோமோ, நம்மளுடைய முயற்சினால அல்ல. அப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ண, நமக்குள்ள நல்ல இயேசுவை போல குணாதிசயம், கேரக்டர் strengthens our confident expectation of salvation. அப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ணுதுனாக்கா, நமக்குள்ள ஒரு புதிய பலன், நம்ம ரட்சிப்பு வாழ்க்கையில வாழ்வதற்கான ஒரு புதிய பலன். And this expectation will not disappoint us, for we know how dearly God loves us because he has given the Holy Spirit to fill our hearts with his love. நமக்கு கர்த்தர் ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு, நம்முடைய உள்ளத்தை அன்புல நிரப்புவதற்காக. ஆமென். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அதே எபேசியர் 3 நாம பார்க்கிறோம். 3:16 I pray that from his glorious unlimited resources he will give you mighty inner strength through his Holy Spirit. அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறாரு, நான் ஜெபிக்கிறேன் அவருடைய மகிமை வல்லமை நிமித்தமாக, ஆவியானவர் நிமித்தமாக உங்களுடைய உள்ளங்கள்ல பலன் வருவதாக. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, போராட்டங்கள் சந்திக்கும் போது, இன்னொன்னு யாக்கோபு 1:1 தமிழ்ல படிங்க பார்க்கலாம். The testing of our faith produces endurance, and endurance character. உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமா. அப்போ அந்த பரீட்சை, நம்மளுடைய விசுவாசத்தின் பரீட்சை வரும்போது அத நமக்குள்ள பொறுமை உண்டாக்குறது. அதனால பரவாயில்ல, சந்தோஷமாக உள்ள போங்க. அந்த பொறுமையில போகும் நம்முடைய கேரக்டர் இயேசுவை போல மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது நம்ம என்ன பண்றோம், நான் பொண்ணா இருக்கிறேன் அதனால தான் என்னால தாங்க முடியல. ஆனா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டோம், எல்லாரும் ஆமீன்னு சொல்லிங்களே சந்தோஷமா. ஆணுக்கு பெண்ணுக்கு தேவனுடைய வேதத்துல பார்க்கும்போது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஸ்திரீயர்கள் பலவீனமா இருந்தாலும் கூட கர்த்தருடைய பலன் நமக்குள்ள வரும்போது இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகளை மேற்கொள்ள அவரே நமக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தா சோர்ந்து போவாதீங்க. நம்ம கேட்கறது, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, இந்த மலையை போல பிரச்சனை நீங்க நீக்குங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பதில், ஏனோ எனக்கு பலத்தை தாங்கப்பா, இதை தாங்கக்கூடியதான பலத்தை தாங்கப்பா நாம கேட்கிறவர்களாக இருக்கலாம். ஒரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் ஃபவுண்டர். அவருடைய அம்மா பேரு சுசேனா வெஸ்லி. அவங்க 19 பிள்ளைகளை ரொம்ப ஏழ்மையில அவங்க வளர்த்து வரணும். சில நேரங்களில் அப்பா கொண்டு வருவாங்க, அப்பா இல்லாத இருக்கிறாங்க. அந்த நேரத்துலலாம் எப்படி அந்த கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்ணணும், என்ன இந்த மாதிரி ஒரு வேதனை, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, போராட்டத்தில் என்ன பண்றதுன்னு, எப்பெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவங்க யாருக்குமே தெரியாத ஒவ்வொரு நாளும் வேதனை, உள்ளத்துல வேதனை, பிரச்சனை, சோதனை வரும்போது அமைதியாக, புலம்பாத, கூச்சல் போடாத, சத்தம் போடாத, மேலே அந்த ஸ்கார்ஃபோ இல்லை தன்னுடைய ஏப்ரனோ மேலே போட்டுட்டு
முழுங்காலிட்டு ஜெபிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது. எதற்காக ஜெபிக்கிறாங்க? இந்த சூழ்நிலை மேற்கொள்ள, இந்த சூழ்நிலைக்குள்ள போக உம்முடைய பொறுமை, உம்முடைய திடமனதை தாங்கன்னு சொல்லி. அப்போ அப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க ஜபிக்கும் போது, போராட்டத்திலையும் வேதனையிலையும் பிரச்சனைகள்லையும், அங்க இருந்த 2 பிள்ளைங்க, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. இந்த அம்மாவுடைய ஜபம், அந்த போராட்டத்தை பார்க்கும் போது, இந்த ஜபத்தை போராட்டம் இருக்குது, ஆனா அவங்களுடைய ஜபம் தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொண்டு இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுல இருந்து 2 பிள்ளைங்க அந்த இங்கிலாந்துல அவங்க பெரியவங்க ஆகி இங்கிலாந்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவங்க ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. இவங்க ஜான் வெஸ்லி நிமித்தமாக எத்தனை ஜெனரேஷன்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. அந்த தாயார் அந்த போராட்டம், அந்த பிரச்சனைக்குள்ள தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொரியா தேசத்துக்கு போய் பார்க்கும்போது பெரிய பெரிய மெத்தடிஸ்ட் சர்ச், இங்கேயோ மெத்தடிஸ்ட் பாஸ்டர்ஸ்ல வண்டர்ஃபுல் பாஸ்டர்ஸ் நான் மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கிறேன். அவங்களுடைய எப்படி அங்க யாரோ ஒருத்தர், ஒரு அம்மா அந்த போராட்டத்தை சூழ்நிலையில கத்தாம புலம்பாம இயேசுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அங்க ஜபிக்கும் போது 2 பிள்ளைகள்ல கர்த்தர் உலகத்தை அசைக்கிறவர்களாக எழுப்ப செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பண பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ், சுகவீனான பிரச்சனை இருக்கலாம், இல்ல குடும்பத்துல வேற ஏதோ வேலை இல்லாம பிரச்சனை இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட உறவாடி, அப்பா எனக்கு பொறுமை தாங்க ராஜா, நீங்க என்னோட வாழ்க்கையில வேலை செய்துட்டு தான் இருக்கிறீங்க, கிரியை செய்து தான் இருக்கிறீங்க. அது ஒருவேளை தெரியாம இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், ஆனாலும் கூட உம்முடைய வல்லமை நீங்க கொடுக்குறீங்க, நான் பொறுமைக்குள்ள போறேன், நீங்க தான் இதுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க. என்னோட குடும்பத்துல சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர் நீர் ஒருவர் தான் ராஜா. ஹல்லேலூயா, ஆமென். When life feels heavy, remember Christ strengthens us for difficult circumstances. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பாரமா, இதனால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறதை விட, இயேசு என்னை பலப்படுத்துகிற தேவன், அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. Amen. Strength for circumstances comes from Christ. என்னுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளதான ஏற்ற பலன் அது இயேசு கிறிஸ்துவிடம் தான் வருகிறது. வேற எந்த நபரையும் இங்கேயும் அங்கேயும் ஓடி என்னுடைய பலன் அல்ல, அவங்களுடைய பலன் அல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க பலன் அல்ல, இவங்களுடைய பணம் இருந்தால் தான் நான் சமாளிக்குவேன், இவங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் சமாளிக்குவேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, உதவி செய்கிறாங்க, பரவாயில்ல, இருக்கிறது நல்லது. இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வல்லமையுடைய தேவன் இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாங்க சோர்ந்து போவாதீங்க, நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறாரு, அவரே நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். பலத்துக்காக ஜெபிங்க, சோதனையில பொறுமைக்காக ஜெபிங்க. பொறுமை நிமித்தமாக நம்முடைய குணாதிசயம் மாறும், இயேசுவை போல மாறுவோம், சோர்ந்து போக மாட்டோம், சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. சோ சூழ்நிலைகளை பார்த்தோம், இப்ப ஜனங்களை பார்க்கிறவர்களாக இருப்போம். சூழ்நிலைகளுக்கு, கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு பலன். இரண்டாவது, ஜனங்களுக்கு கிருபை. அதாவது ரொம்ப கஷ்டமான ஜனங்க நம்முடைய வாழ்க்கையில இருப்பாங்க. யார் நமக்கு ரொம்ப ஈஸி நினைக்கிறோமோ, ஒரு நாளைக்கு அவங்களுடைய உண்மையான கலர் வெளியே வரும் பாருங்க, அப்போ தெரியும், ஐயோ இந்த பூனை கொடுவாப்பா, இந்த பச்சை குழந்தை கூட எப்படி பேசும், இது நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு
இந்த உலகத்துல எல்லாமே சகஜம் நடக்கும், எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த எதிர்பார்ப்பிருக்கும் போது இயேசு நமக்குள்ள இருந்தாங்கனாக்கா அவங்களையும் சகித்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமானவங்களை சமாளிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். அந்த மாதிரி ஜனங்களுக்கு நாமளும் அவருடைய கிருபை கொடுக்கிறவர்களாக மாறணும். நாம என்ன பண்றோம்? ரெட்டாலியேட் பண்றோம். நீனா நான் என்ன பார்த்துடலாமா, நீ வேற நான் வேற, உன்னை விட நான் மேல, என்னை விட நீ கீழே. ஆனா நம்ம நினைக்கிறது இல்ல, கர்த்தர் தான் உயரணும், நான் சிறுக வேண்டும் சொல்லி. அப்போ எல்லாத்துலயும் நம்ம அங்காயிடுறோம். ஆனா ஜனங்களை பார்க்கும்போது நீ வேற நான் வேற, நான் மேல நீ கீழே, நீ வாழ்ல நான் தலை. சோ எப்படி ஜனங்களோட கூட, கஷ்டமான ஜனங்களோட கூட அந்த சாந்த குணத்தோட கூட இருக்கலாம். Enduring situations is difficult. Enduring difficult can be even more harder. சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளிக்கிறது கஷ்டம். ஆனா கஷ்டமான ஜனங்களை சமாளிக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அதுக்கு இன்னும் அவருடைய கிருபை, அவருடைய பலன் தேவையாக இருக்கிறது. எபேசியர் 4:2 bear with one another in love. ஒருத்தர் ஒருத்தர் தேவனுடைய அன்பால் சகித்து கொண்டு போங்க. ஆமென். ஒரு மாதிரி மைமையா சிரிக்கிறீங்க பாஸ்டர். கேட்கறது, இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கறது எவ்வளவோ நல்லா இருக்குது பாஸ்டர். ஆனா ஊட்டாண்ட போனாக்கா ஒரே கூச்சல் பாஸ்டர். எப்படி சமாளிக்கிறது? தலைமையில 2 போட்டா தான் கரெக்டா அடங்குறாங்க அவங்க. அது உலக பிரகாரமான யோசனை, மனிதனுடைய சிந்தை. ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை அன்புல சமாளிக்க வேண்டும், அன்புல சகித்து கொண்டு போகணும். என்ன சொல்லுதுங்க எபேசியர் 4:2? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி தாங்கி வீட்டுல நம்ம வெளியில எல்லாம் போகும்போது தெரியாதவங்கிட்ட கூட இன்னாங்க, நான் எப்படி வரேன், இன்னாங்க வாங்க பிரைஸ் ஆடுங்க. வீட்டுல ஏய் வாங்க சப்பா, வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குது? தெரிஞ்சவங்கிட்ட தான் நம்ம வெளியே போக வாங்க பிரைஸ் ஆடுங்க, அடிஷ்கா அடிஷ்கா அடிஷ்கா. வீட்டுல டிஸ்கவுண்ட் 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 டிஸ்கவுண்ட். நம்ம தெரிஞ்சவங்கிட்ட தான் அவாஸ் விடுறது. வெளில போனாக்கா கிழிச்சிடுவாங்க, அதனால வச்சுக்கிறது. வீட்டுல நாம தான் சாட்சியா இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு கர்த்தர் பொறுமையோடு கூட அன்பை வெளிப்படுத்தலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க அவங்க. கொலோசியர் 3:13 சொல்லுது, forgive as the Lord forgave you. கர்த்தர் உன்னை எப்படி மன்னித்தாரோ அதே போல பிறரையும் நீர் மன்னி. ஆமென். அல்லேலூயா. இது 2 தான் போதும். அன்பு மன்னிச்சுட்டு அன்பு, பொறுமையை சமாளிச்சுக்கங்க. தேவனுடைய அன்பு, உங்களுடைய அன்பு இல்ல. 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்கள ஒருத்தர் ஏனோ வேணாப்பா, இது நான் எதுக்கும் 3 பசங்க இங்க வந்துச்சு, அதுக்கு சொன்னேன் நான். அதுக்காக ஆனா வீட்டுல 2 பசங்க, 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. நல்ல வேலைங்க யாருக்குமே இல்லை. பொண்ணுக்கு ரொம்ப செல்லம். ஒருவேளை பொண்ணு வேலைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, பையன் ஊர் சுத்தினே இருக்கிறான். அப்போ பொண்ணுக்கு எல்லாம் செய்து கொடுக்கறது பண்றது எல்லாம் பையன் அவன் ஊர் சுத்தி நிற்கிறான். அவனுக்கு எதுக்கு படா. ஆனா அவன் ஒருவேளை பின்காலத்துல தேவனுடைய கிருபையால அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பெண்ணை விட அதிகமாக ஆசீர்வாதமா வரலாமே. அம்மாவும் அப்பாவும் தேவனுடைய அன்பு காமிக்கிறவர்களாக. இந்த பையன் ரொம்ப ஒரு
ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக, எத்தனை பேர் இங்கே இருந்தீங்க தெரியாதுங்க, ஒரு அம்மா இந்த பக்கம் வந்தாங்க. இந்த ஒரு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருந்துச்சு, அங்கே ஒரு இடத்துல நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவன் ஒரு 16 வயசு தான் இருப்பான். எதுக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொன்னாக்கா, இதை சொன்னா போயிட்டு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? என்ன ஒரு போராட்டத்துக்குள்ளே வருதுன்னு நான் சொல்கிறேன். எல்லாருமே சிகரெட்டுக்கு அடிமை ஆவாங்க, எல்லாருமே குடிக்கு அடிமை ஆவாங்க, போதை பொருளுக்கு கூட அடிமை ஆவாங்க. இந்த பையன் எதுக்கு தெரியுமா அடிமையாக இருக்கான்? இந்த ஃபெவிகோல், ஃபெவிஃபிக்ஸு, இதுலேருந்து வர அந்த ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லை ஸ்னிஃப் பண்ணி அவன் அப்படியே நடக்கிறதுலாம் இப்படி தான் நடக்குது. கண்ணெல்லாம் ஃபுல்லாக இங்கே இடத்துல பிளாக் ஆகிட்டு இப்படி பார்க்குறான். முடியெல்லாம் இப்படி விட்டுட்டு அப்படியே இருக்கான். கையெல்லாம் நெகெல்லாம் டர்ட்டி, பார்க்கறது கூட இந்த மாதிரி. நான் இல்லை, அந்த பையன் காமிச்சா நான் காமிக்கிறேன். என்னை கூப்பிடுறாங்க அந்த வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு. 2 பேரும் கூப்பிட்டு போகிறேன், பரவாயில்ல பிள்ளாடி போகிறாங்க எல்லாருமே. ஸோ அந்த அம்மாவுடைய வலி வேதனையை பாருங்க. இங்கே கூட்டின்னு போனாங்க, அங்கே கூட்டின்னு போனாங்க. அவனுக்கு தேவையானது ரீஹாபிலிட்டேஷன், அவனுக்கு தேவையானது அன்பு. வீட்டில் ஒருவேளை 2 பையன், சின்ன பையனை நல்லா பார்த்துருப்பாங்க, பெரிய பையனை இல்லை, அவன் ஏதோ ஃப்ரெண்டுங்க கூட போய் சேர்ந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கிறான். அம்மா 2 பேருக்கும் அந்த அன்பை கொடுத்துருந்தாங்கனாக்கா ஒரு வேலை இருந்திருக்கலாம், தெரியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போது 2 பேருக்கும் சமமாக காமிங்க, மன்னிச்சிருங்க. அதே போல சபையில் இல்லை வீட்டில் மன்னிச்சுட்டு காரியங்களை காமிக்கலாம். எத்தனை பேர் புரியுதுங்க? அம்மா அப்பா ரொம்ப கஷ்டமானவங்களா இருக்கிறாங்களா? பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. இந்த பக்கம் பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். ஹலோ, are you all there? அம்மாங்க ரொம்ப நல்லவங்க. என்ன ஒண்ணு, அன்பு ஜாஸ்தி. அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. அதனால தான் அப்படியே ஸ்டைலில் இங்கிலீஷ் வார்த்தையில் அப்போ போயிட்டு இருப்பாங்க. மன்னிச்சிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க அம்மா அந்த மாதிரி இங்கிலீஷில் வார்த்தையை விட்டு விட்டு இவங்களுக்கு பழகிட்டு. அதனால தான் இப்போ இங்கிலீஷில் நான் கற்றுக் கொடுக்குறேன். இங்கிலீஷ் வார்த்தைகளை, பைபிள் வார்த்தைகளை இதெல்லாம் கேட்டுட்டு இந்த அம்மாங்க இனிமே உங்களை பார்த்து God bless you, God bless you, God bless you சொல்லுவாங்க. I love you, I love you சொல்லுவாங்க. நீங்களும் I love you அம்மா, I love you அப்பான்னு சொல்லுங்க. மன்னிச்சுட்டு. இத்தனை பேர் புரியுதுங்க? சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமானவங்களாக நினைக்கிறோம். எப்படா இந்த சூழ்நிலை விட்டு போனோம், எப்படா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி. So forgive. Christian maturity is often revealed in how we treat who hurt us. என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்துவ வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னா நாம மற்றவங்களை, நம்மளை ஹர்ட் பண்ணவங்களை எப்படி ட்ரீட் பண்றோம், அதுதான் உண்மையான வளர்ச்சி. இன்னும் மாம்சத்திலே ட்ரீட் பண்றோமா, இல்ல ஆவியானவருடைய அந்த சாந்த குணத்துல, பொறுமையில, அவருடைய மகிழ்ச்சியில, அவருடைய கிருபையினால அவங்களை ட்ரீட் பண்றோமா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. கோபத்துல பேசாம, 3 மாசம் பேசாம, நேருக்கு நேரு வந்தாலும் கூட, வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா கூட ஒரு எக்ஸாம்பிள், 2 அண்ணா தம்பி, எது சொன்னாலும் அட்டாக் ஆகுது. இவ்வளோ தான் பாஸ்டர் சொன்னாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் பேசுறதுல ஏதோ சண்டை வந்துட்டு இருக்கு. வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லை, ஓகே. ஆனால் அண்ணன் தம்பி பேசிக்கிறது. அம்மா அவனை எடுத்து வைக்க சொல்லு. அம்மா எங்க? அம்மா இல்லை. அந்த பையன், அப்பா அவனை எடுத்து வைக்க சொல்லு. அப்பா எங்க? அப்பா இல்லை. ஆனால் 2 பேரும் அம்மாவை அப்பாவை கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பா இல்லை. எத்தனை பேர் புரியுதுங்க?
ஒரே குஷி எல்லாருக்குமே. எப்படி பாஸ்டர் இதெல்லாம் தெரியுது? நாங்களும் கூட பண்ணிக்கிறோம்ல. பேசிக்குவாங்களாம், ஆனால் இன்டைரக்டா பேசிக்குவாங்களாம். அப்படி வந்து பேசிக்குவாங்களாம், இப்படி போய் பேசிக்குவாங்களாம். ஆனா தினதோறும் ஏசப்பா இயேசுவே நீசா கையா, நான் இயேசுவே நீசா கையா. வீட்டுக்கு போனா நீ பேடாயா, நீ பேடாயா. அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டுதான் பேசணும், மன்னிச்சுட்டு பேசலாம். எதுக்கு டிலே பண்றோம்? பிரச்சனை. ஆமென். ஸோ எப்படி நம்ம ஒருத்தர் ட்ரீட் பண்றோம்? நம்மளுக்கு எதிராக பேசுறவங்கள, நம்மளை கீழே போடுறவங்கள நாம் எப்படி பேசுறோம்? நமக்கு தான் பாஸ்டர் நாங்கெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, காரமா சாரமா உப்பு போட்டு ரோசம் குத்துன்னு வருதுல்ல, பேசுவோம்ல. அந்த இடத்துல தான் பொறுமை, அந்த இடத்துல சாந்தம். சும்மா நேற்று ஏதோ அப்படியே டைலாக் வந்துடுச்சு எனக்கு. நமக்குள்ள உப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் நம்ம மற்றவங்களுக்கு வாழ்க்கையில உப்பா இருக்க சொல்றார். நீங்க உப்பு ஜாஸ்தியா சாப்பிட்டீங்க, கம்மியா சாப்பிட்டீங்க, கர்த்தர் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறவங்கள மற்றவங்களோட வாழ்க்கையில நீங்க சுவை கொடுக்கிறவர்களாக, உங்களை ஹர்ட் பண்ணிக்கலாம், உங்களை கீழே போட்டுக்கலாம். நாம இயேசுடைய கிருபை கொடுக்கிறவர்கள், சுவை கொடுக்கிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, அம்மாவா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், கிருபை கொடுங்க, சுவை கொடுங்கன்னு சொல்லுங்க. எலிசபெத் எலியட் சொல்றவங்க 1956 அவங்களுடைய கணவன் 4 மிஷினரியோடு கூட ஒரு 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 தீவுக்குள்ள போயிட்டு அந்த காட்டு மனுஷனுங்க அவங்கள, அந்த கணவனையும் இன்னும் 4 மிஷினரிகளும் கொண்டுட்டாங்க. அப்போ இந்த மனைவி என்ன பண்ணியிருக்கணும்? தவித்து இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 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 மனுஷனா பிறந்துட்ட போது ஏன் கணவனை போட்டு தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்றதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு வெறி வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும். அவங்க என் கையில மாட்ட மாட்டாங்களா, கண்ணெடுத்து போய் சுட்டுடலாமா அப்படின்னு ஒரு தோன்று இருக்கும். ஆனா இந்த எலிசபெத் எலியோட், அவங்களுடைய கணவன் ஜிம் எலியோட் மரித்த போது அதே இடத்துக்கு அவங்க போயிட்டு அந்த இடத்துல சுவிசேஷம் ஆரம்பிக்கிறாங்க. எப்படிங்க? எங்க தன்னோட கணவனை மற்ற 4 பேரை கொண்டுட்டாங்களோ அதே இடத்துக்கு போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி அந்த இடத்துல ஒரு ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தான். யார் அவன் பார்த்தானா, அவங்க கணவனை கொண்டவன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த அநேக பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு ஸ்திரீ மன்னித்து இயேசுடைய அன்பையும் கிருபையும் கொடுக்கும் போது எத்தனை மாறுதல்! நம்மளுடைய வீட்டில், நம்முடைய சபையில, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம இதைத்தான் சுவிசேஷமா சொல்லணும். நம்மளுடைய கோபத்தையோ நம்மளுடைய மனித தன்மத்தை காமிக்க தேவையில்லை. கொலோசியர் சுத்தி இதுதான் இருந்துச்சு. அதான் நான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறாரு, பொறுமை சாந்தங்கணும்னு சொல்லி. ஸோ நம்மள வந்துட்டு ஒருவேளை அனாவசியமா பேசியிருக்கலாம், நம்மளுடைய ரொம்ப என்னை வந்துட்டு சரியா நடத்திருக்கணும், நம்மளை நடத்தாம இருக்கலாம், ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம். மனிதனுடைய பலன் அவங்களுக்கு ஏதாவது சரி செய்யணும், பழி வாங்கணும் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பலன் மன்னித்து அன்பு காமித்து கிருபை கொடுக்கிறதா இருக்கும். இன்றைக்கு நீங்க எதை சூஸ் பண்றீங்க? தேவனுடைய கிருபை பெற்றிருக்கிற நாம என்னை காயப்படுத்தினவர்களுக்கு அதே கிருபை நான் கொடுக்கிறேன். Grace for people comes from Christ. ஏன்னா இயேசுவே கிருபையாக இருக்கிறார். அந்த கிருபையை நமக்குள்ள வாழும் போது அந்த கிருபை தானே வெளியில் கொடுக்கணும்.
மாம்சத்தை கொடுக்க கூடாது. நாம மாத்திரம் கிருபை மேல கிருபை பெற்றுக்கொண்டுகிறோம். அப்ப நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பழி வாங்கணும்? கிருபையை கொடுக்கலாம். அது வீட்டுலனா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், சபையில இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, இயேசுடைய கிருபை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களுக்கும் அந்த கிருபையை கொடுப்போம். ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக மகிழ்ச்சி. பொறுமையை பார்த்தோம், சாந்த குணத்தை பார்த்தோம், மகிழ்ச்சி. எதுக்கு இதெல்லாம் போராட்டங்கள் மத்தியில கூட நமக்கு அவர் may you be filled with joy சொல்றாருனாக்கா, எத்தனை சோதனைகள் வந்தாலும் கூட மகிழ்ச்சியோடு கூட இருக்கலாம். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக. எபிரேயர் 12:2 நம்ம பார்க்கிறோம், for the joy set before him he endured the cross. அதாவது சிலுவை முன்னாடி இருந்தாலும் கூட, அதாவது இல்ல சிலுவை வரன்னு தெரிஞ்ச போது கூட அந்த அந்த மகிழ்ச்சி அவரு, அதாவது எப்படி அதை டிரான்ஸ்லேட் கொஞ்சம் படிங்க, அது 12:2ல அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது சிலுவை எடுத்தாலும் கூட அவருக்கு வர்ற முன்னாடி என்ன வருது? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி அதை பார்த்துதான் அவர் எத்தனை போராட்டங்கள், வேதனை, சிலுவை எடுத்தவராக இருக்கிறார். எனக்கு தெரியும் முன்னாடி மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி. தேவனுடைய சித்தத்தை செய்து வாழும்போது அந்த போராட்டத்துக்குள்ள எல்லாத்துலயும் தேவனுடைய மகிழ்ச்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார், பொறுமை கொடுக்கிறார், சாந்த குணத்தை கொடுக்கிறாரு, அதே போல மகிழ்ச்சியை கொடுக்கிறார் நமக்கு. இந்த பண்டிதா ரமாபாயின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்திரீ, அவங்க கூட வந்துட்டு 19வது நூற்றாண்டுல இருந்தவங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை, வேற மதத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன, இயேசு கிறிஸ்துவை, நான் வெளியிலன்னா பரவாயில்ல, ஆனா நம்ம இந்த கலாச்சாரத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை அவங்கள வெக்கத்துக்குள்ள போடுவாங்க, எவ்வளவு கீழ்த்தரமா பார்ப்பாங்க அவங்கள. அப்படி இருந்தபோது கூட அவங்க விதவைகளுக்கு வேலை செய்து, அதாவது நிறைய ஸ்திரீகள் அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு இருப்பாங்க, abandoned women, அவங்களுடைய சேவை செய்து வாழ்ந்தாங்க. அந்த மகிழ்ச்சி, அந்த சேவை செய்யறதுல அந்த மகிழ்ச்சியில ஏன்னா அவங்களுக்கு கர்த்தருடைய பலன் வெளிப்படுத்ததா இருந்துச்சு. A joy in serving others revealed the strength God had given her. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி, மற்றவங்களுடைய வாழ்க்கை இயேசுவை போல மாறுவதற்காக ஒரு சாட்சியாக இருந்தாங்க. எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் கூட எப்போதுமே சந்தோஷமாக காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நான் எனக்கு சம்டைம்ஸ் என்னன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை இவ்வளோ கற்றுக் கொடுக்குறோமே, ஏன்னா நம்முடைய சபை எப்போ வெளியே போய் என்ன அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல காத்து தேவன் செய்வாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், இந்த தேவனுடைய வார்த்தை படிக்கணும், இன்னும் கொடுக்கணும், எனக்குள்ள வரைய ரெவலேஷன்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய சொல்லி கொடுக்கணும், நிறைய. அதுல பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா பலன் ஒருத்தர் கூட வெளியே போயிட்டு சுவிசேஷம் சொல்லி கொண்டு வரும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல கூட பரவாயில்ல, சொல்லு, தேவனுடைய வார்த்தை சொல்லு, நடக்கும், ஆண்டவர் கொண்டு வருவார், ஜனோட உள்ளங்கள் மாறும். எனக்கு தேவனுடைய ஆராதனை செய்யும் போது ஆக்டிவா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷத்தோடு கூட பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி நடக்கலனாக்க ஒரு போதகராக இருந்து எவ்வளோ வேதனையா இருக்கு எனக்கு. ஆனாலும் கூட கர்த்தருடைய மகிழ்ச்சியானதான் இந்த இடத்துல நின்று கொண்டு ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இந்த ஜான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, இதுல எத்தனை சோதனைகள் தெரியுமா உங்களுக்கு? ஒரு போதகராக இருந்து
எனக்கு வந்து நிற்கும் போது அந்த இடத்துல சம்டைம்ஸ் அப்படியே சோர்ந்து போயிட்டு இருப்பேன். ஆனாலும் கூட தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய கிருபைகளை தான் கற்றுக் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை உள்ள இருக்கும். ஆனா ஏதாவது கேட்டாங்க, நீ என்ன சொன்னு மறந்துட்டுப்பாங்க. சில நேரங்களில் என்னோட சொல்லி கொடுக்குறது இவங்களுக்கு அப்படியே தான் இருக்கிறாங்களேன்னு. ஆனா ஆவியானவர் பரவாயில்ல சொல்லி சொல்லி நான் ஏதாவது நான் அடிச்சுட்டு போயிடலாம். நான் எடுக்கும் போது தேவன் காரியங்களை வச்சு இன்னும் அப்பா இன்னும் என்னை நிரப்புங்க. அதுல இருந்து நம்ம எவ்வளவு புரியுற மாதிரி நீங்களே கற்றுக் கொடுங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் கூட தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம அவருக்காக, அவருடைய நோக்கத்துக்காக சாட்சிகளாக இருப்போம். தொடர்ந்து 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 இந்த இடத்துல கன்சிஸ்டன்டா. சில பேர் ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கிறதுல சில பேர் அதே மாதிரி வருவாங்க தொடர்ந்து. சில பேர் நேரத்துக்கு வர மாட்டாங்க, சில பேர் இருப்பாங்க. சில பேர் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு ஆராதனையும் வந்து இருப்பாங்க. தேவன் கர்த்தர் எழுப்புவார். இவங்கள பார்க்க வரல, அவங்கள பார்க்க வரல, நான் கர்த்தருக்காக செய்வேன், கர்த்தருக்காக காரியங்களை செய்வேன். ஆமென். எதுவும் எதிர்பார்க்கலாம். அவங்க வேற மதத்துல இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. எத்தனை போராட்டங்கள் எதிர்ப்பு வந்தாலும் கூட கர்த்தருக்காக நிற்பேன், நான் சேவிப்பேன், மகிழ்ச்சியாக சேவிப்பேன். அது எப்படி சேவிக்க முடியும்? கர்த்தருடைய பலன் இருந்தால்தான். ஆமென். கர்த்தருடைய பலத்து நிமித்தமாக நாங்கள் செய்கிறவர்களாக. ஸோ joy becomes a powerful witness. அப்போ அவங்களுடைய எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் கூட அந்த சந்தோஷத்தை செய்யும் போது மற்றவங்களோட வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் முகத்தை சுருக்கி நொறுக்கி வாழ்க்கையில சந்தோஷமே எல்லாத்தையும் எழுந்தது போல என்னத்த பண்ணி என்னத்த பேசி சில பேரை பார்ப்பாங்க. அதையும் கேட்குற அப்படியே போயிடுச்சு. இது நான் போறேன்ற அந்த ஒரு சூழ்நிலை இருந்து பேசுற மாதிரி இருக்கும். சில பேர் பேசுறது கேட்டாங்க. போகும்போது கூட சந்தோஷமா தான் போல பரலோகம் போயிட்டு இருக்கேன் நாம. ஆமென். கேட்கும்போது ஒருத்தர் அப்படிதான் பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும், உங்களை உயர்த்தினாலும் கீழே போட்டாலும் திட்டினாலும் என்ன பண்ணாலும் கர்த்தருடைய ஒவ்வொரு ஜனங்க அப்பா எனக்கு எல்லா சூழ்நிலை சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கணும் ராஜா, பொறுமை இருக்கணும், சாந்த குணம் இருக்கணும். எல்லா சூழ்நிலை ஜனங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்களா, உங்களுடைய கிருபை தரணும். இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள புயல் காற்றா அதை மேற்கொள்வதற்கு உங்களுடைய பொறுமை தேவை. ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க இஸ்ரேல் ஜனங்க யாத்திரை வந்து நாங்க எல்லாம் ஃப்ரீயா இருப்போம். எகிப்துல இருந்து வெளியே வரும்போது செங்கடல் முன்பாக செங்கடலை காலி பண்ணுங்க, என்னப்பா இங்க வந்துட்டு ஃபேரோவின் சேனை பின்னாடி இருக்கிறாங்க. கர்த்தர் பிரச்சனைக்குள்ளவே வழி ஏற்படுத்தினவராக இருக்கிறார். செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஆமென். கர்த்தர் யோவான்ல பாக்குறோம் நம்ம, அவர் வித்தியாசமான அற்புதங்கள். 4வதுல கடைசியில பாக்குறோம் இங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனா 5வதுல பாக்குறோம் அவர் அந்த இடத்துல போய் கேட்கிறாரு, ஓகே எடுத்து நடுன்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் இல்ல. அவர் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா காரியங்கள் செய்யறவராக இருக்கிறார். சில பேருக்கு காமனா இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது இயேசு அவர் மேல சார்ந்து இருக்கும்போது அவர் அவருடைய வழியில வித்தியாசமாக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை நன்றி செலுத்துவோமா? இவங்கள காப்பீடுக்கலாம், அவங்கள காப்பீடுக்கலாம் இல்ல, கர்த்தருக்குள்ள நாம எல்லாருமே விசேஷமானவர்கள், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். பட் we are all different. அப்ப உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய வேதனைக்கு அவர் வித்தியாசமான சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறாரு. நீங்க அவரை சார்ந்திருங்க, அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. வேதனை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அப்போஸ்தலன் பவுல் எத்தனை சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம். இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்போதுமே சந்தோஷமா இருங்க. ஆமென். சோ இந்த சூழ்நிலை மேற்கொள்ள பலன், பொறுமை, ஜனங்களை சமாளிக்க கிருபை, அதே நேரத்தில் சாந்த குணம். எல்லா சூழ்நிலை தேவனுடைய
சித்தம் நிறைவேறத்தக்கதாக மகிழ்ச்சி. 3 ஜெபம். ஆமென். இது நம்மளுடைய ஜெபமாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆமென். ஸோ நான் முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு வீடு, அந்த வெள்ளம் வரும்போது ஒரே ஒரு வீடு மாத்திரம் இருந்துச்சு. அது செவத்துல வீடு இல்லை, அது செவத்துல பலன் இல்லை அதுக்கு, ஆனால் அஸ்திவாரம் தான் அதை தாங்கி கொண்டு இருந்தது. இன்றைக்கு நம்மளுடைய அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஸோ நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு பலன், கஷ்டமான ஜனங்களுக்கு நாம காண்பிக்க வேண்டியது கிருபை, எல்லா மத்தியிலும் அவருடைய மகிழ்ச்சி. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். The strength comes from the Lord. The power comes from Christ. அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கட்டும். யாவரையும் எழுமி நின்று இந்த வேலையில கூட தேவனோடு கூட பேசலாம். ஒவ்வொரு சூழ்நிலையும், கஷ்டமான சூழ்நிலையில் கஷ்டமான ஜனங்கள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குதா கேட்கலாமா? தேவனிடத்துல சொல்லுங்க, அப்பா என்னோட வாழ்க்கையில நீங்க மத்தியஸ்தரா இருங்க. உம்முடைய மகிமையின் வல்லமை எதையும் தாங்கக்கூடியது. எங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள், பரீட்சை வந்தாலும் கூட அதை தாங்கிக் கொள்கிறதான பொறுமை, சகித்துக் கொள்கிறதான சாந்த குணம், இதில் என்னுடைய கேரக்டர் மாறுகிறது. நான் உமக்குள்ள வளருகிறேன். எஸ், என்னுடைய குடும்பத்தில் நான் சாட்சியாக இருக்க வேண்டும், சபையில் சாட்சியாக இருக்க வேண்டும், வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருக்க வேண்டும். இதன் மத்தியில் கூட ராஜா நான் சோர்ந்து போனவனாக இல்லை, உம்முடைய மகிழ்ச்சியால் என்னை நிரப்புங்க. எஸ், கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஒவ்வொரு முறையும் நான் இயேசுவை போல இருக்கணும். எஸ், ஸ்திரீயர்கள் வல்லமையாக, எஸ் வல்லமைன்னு சொல்லும் போது அவருடைய பலத்தினால இருக்கிறவர்களாக, எஸ் அவருடைய நாம மகிமைக்காக பொறுமையும் சாந்த குணமும் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டவர்களாக, இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜீவிக்கிறவர்களாக, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட எஸ் நம்ம மன்னித்து அன்பை கொடுக்கிறவர்களாக, கிருபை கொடுக்கிறவர்களாக, பொறுமையாக இருக்கிறவர்களாக, எஸ் நம்மளுடைய முயற்சினால் அல்ல. கொலோசியர் சபையை சுற்றி அத்தனை மனித முயற்சிகள், தன்னையே ஒடுக்கப்பட்டு அநேக காரியங்கள், இது வேணும் அது வேணும் சொன்னாங்க. நான் இயேசு தான் உண்மையான தெய்வம், எல்லாத்துக்கும் மத்தியராக இருக்கிறவர், மத்தியஸ்தராக இருக்கிறவர். இந்த கால வேளையில கூட இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில மத்தியஸ்தராக இருப்பதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? இயேசு வாயை திறந்து எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு வாயை திறந்து ஜெபிங்க. எஸ், உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, சபையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலைகளும் எஸ் இயேசுவுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்து சுவிசேஷம் நன்றி ராஜா. எஸ், ஒப்பு கொடுங்க, தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பலன் இருக்கட்டும் உங்களுக்குள்ள. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. இந்த ஜெபம் போல ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எஸ், நன்றி ராஜா. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம், அன்பு நிரப்புகிற தேவனாக இருக்கிறார், மகிழ்ச்சியை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். மனித பலன் அல்ல, எங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலனே பரிபூர்ணமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை போதும் ராஜா. எஸ், உம்முடைய கிருபை போதும் அப்பா. எஸ், ஒவ்வொரு நாளும் இயேசு எப்படி அப்பாவுடைய சித்தத்தை செய்து வாழ்ந்தாரோ நடந்தாரோ, அதே போல அப்பாவுடைய சித்தத்தை செய்து வாழ்கிறவர்களாக. நன்றி, நன்றி ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
இந்த கால வேளையில கூட நீர் எங்களோட கூட இடைப்பட்டதுக்காக அப்பா, இந்த ஆராதனை வேலை விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. வார்த்தை நிமித்தமாக எங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தி எங்களுடைய சிந்தையை புதுப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தையில நிலைத்து நிற்க ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலன் பவுல் ஜெபித்தது போல எங்களுக்குள்ள ஆண்டவரே உடைய மகிமையின் வல்லமை ஆண்டவரே, எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் மேற்கொள்ள உடைய பொறுமை ராஜா, எல்லா கஷ்டமான ஜனங்களை ஆண்டவரே அப்பா சகித்து கொள்ள உம்முடைய கிருபை தாங்க ராஜா, உம்முடைய சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. இதன் மத்தியில கூட இத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பத்தின் மத்தியில கூட உம்முடைய மகிழ்ச்சி ராஜா. எஸ் எஸ் அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளையும் குழம்பி போகாதபடிக்கு, வசனத்துக்குள்ள இல்லாதபடிக்கு, சோர்வு இல்லாதபடிக்கு உம்முடைய மகிழ்ச்சி பெற்றுக்கொண்டு உமக்குள்ள அப்பா நாங்கள் மகிழ்ந்திருந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக இருந்து அநேக பேரை இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர வெளிப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க, கொடுத்த கரங்களை நீர் தொட்டு ஆசீர்வதிங்க. 30, 60, 100 பெருக செய்க ராஜா. தேவன் நீர் நல்லவராக இருக்கிறேன் அப்பா. வருகிற நாட்கள்ல சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி அநேக பேர் சபைக்கு கொண்டு வர போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல கூட ஆண்டவரே, இந்த மகளிர் தினத்துல கூட ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ள உம்முடைய சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்த ராஜா. இம்மட்டமாய் நீர் வழிநடத்தி வந்த தேவன், உமக்கு உண்மையுள்ளவராக இருந்து தொடர்ந்து அவங்க உம்முடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக, இன்னும் வைராக்கியத்தோடு கூட உமக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, நாங்க இந்த செய்தியில பார்த்த அந்த 3 சகோதரிகளை போல இன்னும் வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே வைராக்கியத்தோடு உமக்காக வாழ்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்ற போவதற்காக நன்றி. அவர்கள் குடும்பத்துல, சபையில வேலை செய்வது எல்லா இடத்திலும் ஆசீர்வாதமாக மாற்றுங்க. நன்றி ராஜா. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியாவுடைய ஐக்கியமும் இங்க இருக்கிறதான ஒவ்வொருத்தரோடு கூட என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு